அதாவது திருமலை நாயக்கர் மகால்ல வந்து என்ன தெரியுமா ஃபேமஸ்? ஏன் அது ரொம்ப பெரிய ப்ரோக்ராம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சத்தியமா எனக்கு தெரியாது. கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம வெற்றிகரமா வந்து திருமலை நாயக்கர் மகாலுக்குள்ள வந்துட்டோம். ஆனா இப்ப நம்ம சோழர்கள் வாழ்ந்த இடத்த நெருங்கிட்டோம். நம்ம உள்ள போக போறோம். இதுக்காக சுகுமாரன். நான் உங்கள் மணிமாறன். மக்களே, நம்ம இப்ப வந்து மதுரையில உள்ள திருமலை நாயக்கர் மகால் தான் போயிட்டு இருக்கோம். போய் இங்க வைப் பண்ண போறோம், பிள்ளைல சைட் அடிக்க போறோம், நான் மஜாவா பண்ண போறோம். அவ்வளவுதான், நம்ம தான். அதாவது திருமலை நாயக்கர் மகால்ல வந்து என்ன தெரியுமா ஃபேமஸ்? ஏன் அது ரொம்ப பெரிய ப்ரோக்ராம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சத்தியமா எனக்கு தெரியாது. கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. போன்ல ஒயிலாங்கல் போட்டு எடுக்கிறேங்க, அதனாலதான் பேய் மாதிரி இருக்கு பேசு. பயன்றாதீங்க யாரும், சத்தியமா சொல்லிட்டேன், பயந்துதான் எனக்கு. இப்ப நம்ம வந்து எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, மதுரை பெரியார் பேருந்து நிலையத்துலதான் இருக்கோம். மதுரையில என்ன ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா, மதுரை பொண்ணுங்க தான். ரொம்ப பெருமையா இருக்குங்க சொல்லவே. ப்ரோ, ஏன் ப்ரோ அந்த பாட்டி ஹெல்ப் பண்ணீங்க? சொல்லிட்டு பண்ணுங்க ப்ரோ, எதுனாலும். எனக்கு சொல்லிட்டு கேமரா எடுக்க சொல்ல என்ன பண்றது? காய்ச்சி இப்ப நாங்க சொல்லிட்டோம். சரி ப்ரோ, இப்ப சொல்லுங்க ப்ரோ, எதுக்கு ப்ரோ ஹெல்ப் பண்ணீங்க? அந்த பாட்டி ஒரு சவுண்ட் விட்டுச்சா, இறக்கடா தம்பி அப்படின்னு. ஆமா, பாட்டி பயந்துட்டேன் ப்ரோ. அப்படியா? அது வாட்டுக்கு அறுவாடு வெட்டி பிடிச்சினா. ஆமா, மதுரைக்காரங்க ரொம்ப ரிஸ்க் சொல்லுவாங்க. சரி வாங்க, நம்ம வந்து வந்த வேலையை பார்ப்போம் வாங்க. கண்ணு சார் திரும்பிடுச்சுங்க, சாரி. இதுதாங்க திருமலை நாயக்கர் மகாலம் சொல்றாங்க எல்லாம். இதுதான் திருமலை நாயக்கர் மகால்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் உள்ள போனதுல, இப்ப போய் பார்க்க போறேன். பாப்போங்க. நம்ம வெற்றிகரமா வந்து திருமலை நாயக்கர் மகாலுக்குள்ள வந்துட்டோம். ஆனா இப்ப நம்ம சோழர்கள் வாழ்ந்த இடத்த நெருங்கிட்டோம். நம்ம உள்ள போக போறோம். இதுக்காக சுகுமாரன். நான் உங்கள் மணிமாறன். இதுதான் வந்து என்ன பண்ணுது? திருமநாயக்கர். திருமநாயக்கர் மகாலை கட்டுனது இவர் தான். மகாலை வந்து உருவாக்கி ஏதோ கட்டினாராம். பாத்துங்க, நான் பாத்துக்கிட்டீங்களா? இவர் தாங்க. சரி, இன்னைக்கு வந்து இந்த விளாக் வந்து இதோட முடியுது. மேலும் மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ண மாட்டோம்.